ஆபிரகாம், டிட்வா புயலுடைய நகரும் வேகம் அதிகமாக இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னர் 8 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரையை நோக்கி நகர்ந்து கொண்டு வந்த டிட்வா புயலினுடைய வேகம் தற்போது 10 கிலோமீட்டராக அதிகமாக இருக்கிறது. அது கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய வேகம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிட்வா புயல். அதிலும் குறிப்பாக தற்போது சரியாக அந்த புயல் எங்கே இருக்கிறது என்றால், காரைக்காலுக்கு தெற்கே தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திலிருந்து நாகை மாவட்ட வேதாரண்யத்திலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கே தென்கிழக்கு அந்த புயல் மையம் கொண்டு நகர்ந்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், சென்னை முதல் நாகை இடையிலான பகுதியில் ஏதேனும் ஒரு மிக முக்கியமான அது இலக்கு என்பது அது குறிவைத்து நகரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல மாவட்டங்கள் இன்று நாளை என பிரிக்கப்பட்டு மழை பொழிவின் அளவை பொறுத்து எச்சரிக்கை, ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட்டை பொறுத்தவரையிலும் அதீத மழைக்கான வாய்ப்பு 20 சென்டிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை குறிப்பிடும் வகையிலான அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்ட மாலை முதலே சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழை பொழிவு என்பது அதிகரிக்க தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதையொட்டியே தற்போது சென்னையின் பல்வேறு இடங்களில் மேகமூட்டம் காணப்படுகிறது. மழை பொழிவு ஆங்காங்கே சில தூறல் மழையாக பெய்ய தொடங்கியிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய கூற்றுப்படி இன்று மாலையில் இருந்துதான் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்கள், அதே போன்று டெல்டா மாவட்டங்கள், நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட இன்று மாலையில் இருந்தால் அதீத கனமழை பெய்ய தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காலை முதலே டெல்டா மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் மழை பொழிவு காணப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் இந்த இலங்கையினுடைய நிலப்பரப்பிலிருந்து முழுவதுமாக விலகி இருக்கிறது டிட்வா புயல். இலங்கையை கோரதாண்டம் ஆடிய பிறகு அங்கிருந்து விலகி தற்போது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது. அது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சரியாக அது எங்கு கரையை கடக்கும் என்பது இன்னும் வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக கணிக்க முடியவில்லை. இன்னும் அது தொடர்பான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. நாளை அந்த புயல் நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் இன்று இரவுக்குள்ளாகவே அது எங்கு கரையை கடக்கும் என்ற அறிவிப்பு வெளியாக அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் சென்னையிலிருந்து நாகை வரையிலான குறிப்பிட்ட அந்த பகுதியில் தான் அது கரையை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், கரையை கடக்கும் போது அது புயலாக கரையை கடக்காமல் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக புயல் என்பது வலுவிழந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக கரை கடந்தால் என்ன மாற்றம், புயலாக கரை கடப்பதற்கும் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக கரை கடப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், புயலாக கரை கடக்கும் போது காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கும். 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மழை பொழிவு என்பது சற்று குறைவாக இருக்கும். ஆனால் அதுவே வலுவிழந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக கரை கடந்தால் காற்றின் வேகம் புயலை விட சற்று குறைவாக இருக்கும். மழை பொழிவு என்பது அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது டிட்வா புயல் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இன்று மாலை முதல் நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அதிக அளவிலான மழை எதிர்கொள்ள நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தான் அவ்வப்போது வெளியிட்டு வரக்கூடிய இந்த வானிலை அறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஏற்கனவே கூறியது போல இது சென்னை, நாகை இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் கரையை கடக்கும். ஒருவேளை காற்றின் போக்கு காரணமாக அந்த புயல் திசை மாறி சென்றால் ஆந்திரா அது போன்ற பகுதியில் கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்று மாலை இரவுக்குள்ளாக அது எங்கு கரையை கடக்கும் என்ற துல்லிய தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய டிட்வா புயல் காரைக்காலுக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தெற்கே தென்கிழக்கு 250, அதே போன்று வேதாரண்யம், நாகை மாவட்ட வேதாரண்யத்திலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு கரையை நோக்கி 10 கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து வருகின்றது. ஆபிரகாம்.